என்றும் இளமையோடு தமிழை போல் இருக்கின்ற எனக்கும் நடுவராக இருந்து என்னை எல்லாம் வழி நடத்தி இன்னைக்கு லியோனி உலக நாடுகள் முழுவதும் பேசுவதற்கு எனக்கு பேச கற்றுக் கொடுத்த ஒரு குருநாதர் என்று சொன்னால் என்னுடைய அருமை அண்ணன் அரு நாகப்பன் அவர்களைத்தான் சார். அவர் கூட பேசுறது மட்டும் இல்லை, அவருக்கு நான் பள்ளிக்கூடத்தில் மாணவனாக இருந்த காலத்திலிருந்தே அவருக்கு ரசிகன். காரணம், பட்டிமன்றத்தில் இந்த இடையில் ஒரு அழகான ஒரு நகைச்சுவை இடையில பேசுவாங்க. ஒரு தடவை ஐயா நடுவராக இருக்கிறப்ப நான் கண்ணதாசனை பற்றி பேசுகிறேன் தலைப்பு. அப்போ ஒரு பாட்டு பாடுறேன், ரொம்ப வேகமாக, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடியப்பான்ட்டாங்க என்னைய. அதனால் ஒரு வேகமாக ஒரு பாட்டை பாடுறேன். ஐயா குறுக்க வந்தார், தம்பி குதிரை வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஓட்டியா, இப்படி ஓட்டிகிட்டு போனால் எப்படி ஜனங்க ஏறுவாங்க, வண்டி கொஞ்ச நேரம் நின்று ஆளுகளை ஏற்றிட்டு போகணும்யா, அப்போ தான் குதிரை வண்டிக்கு பிரயோஜனம், நீயா ஓட்டிக்கிட்டு போனீங்கன்னா அந்த குதிரை வண்டியால் யாருக்காவது பிரயோஜனம் உண்டான்னு சொன்னார். அந்த வாக்கியம் இன்னும் என் மனசில் பதிஞ்சிக்கிட்டு இருக்கு. வேகமாக ஒருத்தன் வளர்ச்சி அடைந்து போகும்பொழுது அவன் இடையில பழமையை நினைத்து நினைத்து நின்று யார் செல்கிறார்களோ அவர்கள் தான் மக்களை தொடர்ந்து அந்த வண்டியில் ஏற்றி செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எனக்கு அன்னைக்கு மனசில் பதிய வச்சார். அப்படி அவரிடமிருந்து நாங்கள் எல்லாம் இந்த மேடை பேச்சை கற்றுக்கொண்டோம். அண்ணனை பார்க்கும் பொழுது அவரை திருப்பி நடுவராக உட்கார வச்சு நான் ஒரு அணியில் பேசணும் போல் ஆசையாக இருக்குது. உண்மையிலே அந்த ஒரு கனவெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எங்கள் அண்ணன் மேடையில் இருக்கிற அந்த மேடையில் இன்றைக்கி நான் கலந்துக்கிறது. வெளிநாட்டுக்கெல்லாம் ஒரு 15 வருஷம் துபாய்க்கு, கத்தாருக்கு, பஹ்ரைனுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு ஒரு 15 வருஷம் கழித்து பெத்த தாய் வீட்டுக்கு ஒரு மகன் வர்றப்ப எவ்வளவு சந்தோஷமாக அந்த சாக்லேட்டுகளையும் அதுகளையும் வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைவானோ அந்த ஒரு சந்தோஷம் இப்போ என் மனசில் இருக்குது. வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்த, வேலைக்கு போயிட்டு வந்த மகன் தாய் வீட்டுக்கு வரும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பானோ அது மாதிரி எங்கள் அருமை அண்ணன் அரு நாகப்பன் அவர்களை பார்த்த பொழுது ஒரு தாய் வீட்டுக்குள் நுழைந்த அந்த மகிழ்ச்சியோடு அன்னைக்கு நான் மேடையில் உட்காந்துருக்கேன். நான் இந்த நிகழ்ச்சியில் பேச வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா என்னை பார்த்துட்டு காரைக்குடியில் டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கான், நேரில் அழகாக இருக்கானேன்னுச்சு. அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி தான். அதுக்கு வயசு எப்படி 60 இருக்கு. நான் எப்படி இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு 5 காசுக்கு பிரயோஜனப்பட போகிறதில்ல. இருந்தாலும் அந்த அம்மா மனசில் இருக்கிறத வஞ்சகம் இல்லாமல் ஒரு வாக்கியத்தை சொன்னாங்க. டிவியில் நான் ஏன் கிளவி மாதிரி இருக்கேன்னா பவுடரை போட்டு உட்கார வச்சுருப்பாங்க, செயற்கையாக இருப்போம். இங்கே நான் அந்த அம்மாளுக்கே அழகாக தெரிஞ்சது காரணம், மக்களோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே அழகாக இருப்பார். அதனால் எங்கள் அண்ணனுக்கு மக்கள் கவிஞர்னு பட்டம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு அடுத்து மக்கள் கவிஞர் என்ற பட்டத்தை பெற்றவர் எங்கள் அண்ணன் தான். அதனால் அவருடைய அருமையான அந்த நகைச்சுவை கலந்த பேச்சு இன்னும் மனதில் எங்களுக்கு நிழலாடி கொண்டிருக்கிறது. அருமையான தலைப்பு. கண்ணதாசனுடைய பாடல்களில் மக்கள் மனதை கவர்ந்தது காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா? பேசுகிறதுக்கு 4 பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா தென்னவன் ஐயா தமிழை பற்றி பேசணுன்னு எனக்கு அப்படியே, நம்மளும் தமிழை பற்றி ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். அந்த தமிழ் என்பது 3ஆக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இயல், இசை, நாடகம். நாங்கள் இயல் என்பது என்ன, இசை என்பது என்ன, நாடகம் என்பது என்ன, ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். இயல் என்பது நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி ஒலியை எப்படி மாற்றி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பொருள் மாறும். உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சங்க மேடையில் ஒரு தொழிற்சங்க தலைவர் பேசுகிறப்ப எப்படி பேசுவார்? தொழிற்சங்க கூட்டத்தில் தொழிலாளர்களுக்கு போராட்டத்துக்கு கூப்பிடுறாரு, எப்படி பேசணும்? தொழிலாளர்களே, உங்களை நான் போராட்டத்திற்கு அழைக்கிறேன். இந்த முதலாளித்துவத்தை நாம் அடக்கி ஒடுக்கியாக வேண்டும். நாம் உணர்வுகளோடு போராட வேண்டும். ஏனென்று கேட்டால் அப்படின்னா தான் தொழிலாளர்கள்லாம் ஐயா பேசுகிறாரு, போராட்டத்துக்கு போகும்டா அப்படிமா. அதே தொழிற்சங்க தலைவரை ஒரு கல்யாண வீட்டில் பேச கூட்டி போயிருக்காங்க, மணமக்களை வாழ்த்தி. அங்கே போய் எப்படி பேசினாருன்னா அந்த ஃபார்முலாவை மாற்றவே இல்லை அவர். அன்பார்ந்த மணமகனே, அன்பார்ந்த மணமகளே, இந்த மணமக்கள் எதற்காக இன்று திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களை ஏன் அவர்கள் பெற்றோர்கள் பெத்து போட்டார்கள் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய உரிமைகள் என்ன? ஆணின் உரிமை என்ன? பெண்ணின் உரிமை என்ன? பெண்ணும் ஆணும் சேர்ந்து பெறக்கூடிய உரிமைகள் என்ன? பொண்ணு மாப்பிள்ளை என்ன நினச்சிருப்பாங்க யோசனை பாருங்க. எங்கேருந்து அந்த ஆளை பிடிச்சிட்டு வந்தீங்க? இங்கே அவர் போனஸ் கேட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை வாழ்க்கையே தொடங்கலாம்னு இருக்கோம், இங்கே இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு.
அந்த இடத்துல எப்படி பேசணும், அதுக்கு ஒரு அழகியல் இருக்கு, அதுக்கு ஒரு குரல் இருக்கு. நிலவும் வானும் போல, மலரும் மனமும் போல, தமிழும் சுவையும் போல, கண்ணதாசனும் இலக்கியமும் போல இந்த மணமக்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்னு சொன்னா மணமக்கள் சந்தோஷப்படுவாங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு திருமண விழாவுக்கு போயிருக்காரு. 16 திருமணம் அன்னைக்கு அவர் கலந்துக்கிறான். 16வது திருமணத்துக்கு போறாரு. 2 நிமிஷம் தான் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள மறுவீடு போகணும். 7:30க்கு மறுவீடு கிளம்புனா கலைஞர் 7:25க்கு போயிருக்காரு திருமண வீட்டுக்கு. அவங்க எல்லாம் புறப்பட்டு ரெடியா இருக்காங்க. மேடைக்கு வந்தோன்னே தலைவரே 2 நிமிஷத்துல வாழ்த்துறை வழங்குங்க, அதுக்கு மேல நேரம் இல்லை, நல்ல நேரம், பொண்ணு மாப்பிள்ளையை அனுப்பணும். 2 நிமிஷத்துல இப்படியா பேசுறதுன்னு யோசித்தார். பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு விசாரிச்சார். 2 பேருமே ஃபைனான்ஸ் கூடுறவங்க, வட்டி கூடுறா குரூப்பு. மேடையில் போய் எப்படி வாழ்த்துறை வழங்கினார் தெரியுமா? இங்க இருக்கும் மணமக்கள் அசலும் வட்டியும் போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அப்படின்னார். உடனே பக்கத்தில் இருக்கவர் யார் அசல் யார் வட்டின்னு சொல்லிருங்கன்னார். எது குட்டி போடுகிறதோ அதுதான் வட்டி அப்படின்னார். ஒரு வரியில வாழ்க்கையினுடைய தத்துவத்தையே அடக்கி ஒரு வாழ்த்துறையை பேசினார். பார்த்தீங்களா? இதுதான் இயல். இந்த மாதிரி பேச்சுக்கு இலக்கணம் வகுத்து அந்த பேச்சை ஒரு நயமாக வழங்குகின்ற அந்த பகுதிக்கு பேரு இயல்னு பேர். இசை என்பது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இசையால் வசமாக இதயமேதுன்னு 1958ஆம் ஆண்டு கவிஞர் வாலி எழுதி TM சௌந்தரராஜன் பாடின ஒரு முருகன் பாடல். ஐயாக்கெல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. அந்த பாட்டு காலையில் கோயிலில் ஒலிக்கும் போது நம்மளை அறியாமையே முருகன் மீது பக்தி இல்லாதவங்க கூட கையெடுத்து கும்பிட்டுருவாங்க. அந்த பாட்டு அப்படி இருக்கும். அந்த வாலியினுடைய கவிதையை இப்போ இசை இல்லாமல் சொல்கிறேன், எப்படின்னு பாருங்க. அது கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிகழ்வதும் நிறைவதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. எல்லாரும் அருமையான கவிதைம்பாங்க. ஒரு கர்நாடக சங்கீதக்காரர்கிட்ட கொடுத்தா அவர் எப்படி பாடுவார்? தென்பாண்டி சீமையில் பாட்டை கர்நாடக சங்கீதம் பாடுறவர் மேடையில் தென்பாண்டி 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 தென்பாண்டி. கூட்டத்தில் எந்திரிச்சு, என்னையா இன்னும் தென்பாண்டியை விட்டேன் நகரில், இனிமே நீ சீமைக்கு போய் என்னைக்கு இந்த பாட்டை முடிக்கிறதுன்னு மிரண்டுட்டேன். தென்பாண்டி சீமையில் அப்படின்னு தொடங்கினார். பாட்டை முடிக்கிறதுக்கே 1.25 மணி நேரம் ஆகிப்போச்சு. 4 வரிய. இதே பாட்டை ஒரு இஸ்லாமிய பாடகர்கிட்ட பாட சொன்னால் அவர் எப்படி பாடுவார்? நாகூர் அனிஃபா ஐயாட்ட கொடுத்தா, தென்பாண்டி சீமையிலே தேரோடு வேதியிலே மான் போல வாழ்ந்தவனை யாரடிச்சா யாரடிச்சா. அப்படியே எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு நமக்கு. இதையே சர்ச்சில் பாஸ்டர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, போதகர்கிட்ட கொடுத்து பாட சொல்லுங்க. தென்பாண்டி சீமையில், தென்பாண்டி சீமையிலே தேரோட வீதியிலே மான் போல வாழ்ந்தவனை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வைக்காம. இப்போ நான் ஒரு பாட்டு தான் பாடினேன், எத்தனை ராகத்தில் பாடினேன். இப்போ உங்களுக்கு என்ன பாட்டுங்கிறதே மறந்து வச்சுப்பேன். அதுதான் இசையினுடைய மிகப்பெரிய தாக்கம்னா, பாட்டினுடைய சொற்களை கூட சில சமயம் காணாக்கிறேன். அதுதான் இசைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழகு. அது மாதிரி திரை இசை இன்னைக்கு ஏன் எடுத்திருக்கான்?
திரை இசை பாடல்களுக்கு ஒரு இலக்கிய அந்தஸ்து எப்போது கிடைத்தது என்று சொன்னால், அது கவியரசு கண்ணதாசன் என்ற அற்புதமான கவிஞன் திரை இசைக்கு வந்த பிறகுதான் திரைப்பட பாடலுக்கு ஒரு இலக்கிய அந்தஸ்து கிடைச்சது. திரைப்பட பாடல்களில் பலவிதமான இசை இருக்கு. நாட்டுப்புற இசை இருக்கு, மேற்கத்திய இசை இருக்கு, கர்நாடக சங்கீதம் இருக்கு, அதே மாதிரி மெல்லிசை இருக்கு. இந்த 4 விதமான இசைகளுக்குள்ளதான் திரை இசை அப்படியே உள்ளுக்கு ஒளிஞ்சிருக்கு. இந்த திரை இசை பாடல்களில், கண்ணதாசனுடைய பாடல்களில் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது எது? காதல் பாடல்களா, தத்துவ பாடல்களா? அதான் பேசுறதுக்கு 4 பேச்சாளர்கள். யார் பேச்சாளர்கள்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல உங்களால். எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. இதில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே, இவ்வளோ பேரும் பேச போகிறாங்களா? என்னைக்கு முடிப்பீங்க இந்த நிகழ்ச்சியை அப்படின்னு கேட்குற மாதிரி நினைக்காதீங்க. 4 பேர் தான் வந்திருக்காங்க. காதலுக்கு 2 பேர், தத்துவத்துக்கு 2 பேர். இன்னைக்கு வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறி போச்சு. ஒரு காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை இன்னைக்கு இல்லை. நாங்களாம் அண்ணன் அருணாபண்ணனும் பட்டிமன்றம் பேசுகிறப்ப அவருக்கு நான் பட்டிமன்றத்துக்கு வர்றியான்னு கேட்குறதுக்கு அவர் வீட்டில் இருந்து ஃபோனு, எங்கள் வீட்டில் ஃபோன் கிடையாது, அங்கே வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவார், காரைக்குடியில் இன்னைக்கு அடுத்த வாரம் நிகழ்ச்சி இருக்கேன், உங்களை வர சொல்லியிருக்காருன்னு. அதுக்கப்புறம் நான் வர்றேங்கிறத எப்படி தெரிவிப்பேன்னா, ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி, நீங்கள் சொல்லியிருக்க நிகழ்ச்சிக்கு பழைய பஸ் ஸ்டாண்டில் சாலை பாதுகாப்பு வார விழாவுக்கு கூப்பிட்ருக்கீங்க, வர்றேன் அப்படின்னு சொன்னது பிற்பாடு திருப்பி அவர் வந்துரு அப்படின்னு ஒரு கார்டு போடுவார். அந்த கார்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று பட்டிமன்றம் முடிச்சுட்டு திருப்பி போகிறதுக்கு பஸ் இருக்காது. காலையில் வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே அண்ணன் எங்களுக்காக உட்காந்துருந்து அந்த 3 பஸ்ஸு டிசிடின்னு ஒரு பஸ்ஸு வரும் திண்டுக்கலுக்கு, அந்த 3 பஸ்ஸில் என்னை ஏற்றி விட்டு அப்படியே நேராக இறங்கி பல்லு விளக்காம பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் நடத்தியிருக்கேன் நான். அப்படிலாம் வாழ்ந்த காலம் மகிழ்ச்சியாக இருக்குது அதை நினச்சா. இன்றைக்கி நம்ம ஃபார்ச்சுனர் காரில் ஃப்ளைட்லாம் போகிற நேரத்தில் இல்லாத ஒரு சந்தோஷம் அந்த சர்பத்து பெட்டியில் உட்காந்து காலையில் 3:30 மணி பஸ்ஸில் அந்த பட்டிமன்றம் பேச இருந்த அந்த காலம்தான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான காலம். காரணம், மக்களோடு அப்படியே ஒன்றா கிடந்தன்னு தான் சொல்லணும், இருந்தோம்னு சொல்ல முடியாது. அப்படி காலங்கள் மாறி இருக்கு. ஒரு காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. நாளைக்கு இந்த ஊனா சிறுவயலில் காலையில் 5:30 மணிக்கு பாருங்கள், இந்த ஊரில் இருக்க விஐபி பூரா டவுசர் கேன்வாஸோட இங்கிட்டு 4 பேர் போய்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு 4 பேர். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கானப்பா. ஏன் போகிற? போகலைன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டர், அதான் கிளம்பி போகிறேன். நீ எங்கே போகிற? வகுறு காரைக்குடியில் இருக்க, அதை கூட்டி வர்றதுக்காக போகிறேன்ட்டு வயிறை துரத்திட்டு போகிறாரு காரைக்குடிக்கு. அன்னைக்கு ஒரு ஆள் பைக்கில் போகிறாரு, தொப்பையை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேலே வச்சு ஓட்டிட்டு போனேன். நான் ஏதோ கடையில் அரிசி வாங்கிட்டு வர்றாராக்குன்ட்டு இப்படியே உத்து பார்க்குறேன். அரிசி பையும் சட்டை துணியும் ஒரே கலரில் இருந்துச்சு. சரி, ஏதோ மிச்ச துணியில் பை வச்சிருப்பான்னு பார்த்தா பையில் பட்டன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் வயிறை தூக்கி மேலே வச்சு ஓட்டிட்டு போகிறாரு. ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சா மனுஷனுக்கு பிரச்சனை? யாரை வீட்டில் கூப்பிட்டு காஃபி குடிக்கிறேங்க, சக்கரை போட்டுறாதீங்க அப்படிங்கிறான். ஏன் போட்டிங்கன்னா அதான் கடைசி சக்கரை, நிறைய போடுங்க, அப்படியே மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்கிறான். 2 கரண்டி சர்க்கரையை போட்டாலே மாலையை வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு வீட்டுக்கு. எப்படி ஆயிடுச்சு பாருங்க பொழப்பு. கொலஸ்ட்ராலுங்கிறான், பிபிங்கிறான். ஐயோ ஐயோ, ஒரு ஆள் தலை சுத்துதுன்னு டாக்டர்கிட்ட மட்டும் போயிடவே கூடாது. தலை கிருகிருன்னு வருது சார், அப்படியா? பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், இசிஜி, ஏசிஜி, ஓசிஜி, சிடி ஸ்கேன், ஏடி ஸ்கேன், அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன், ஆன்ஜியோ, ஜிஜியோ, ஓஜியோ, 46 டெஸ்ட். பணம் எவ்வளவு கட்டுறாருன்னா 36,500 ரூபா கட்டிட்டு 46 டெஸ்ட்டு எடுத்து முடிஞ்சோன்னா ஐயாவோட ஃபைல் சாயந்தரம் போகுது பெரிய டாக்டர்கிட்ட. டாக்டர் எப்படி ஃபைல் பார்ப்பார் தெரியுமா? பிளட் நார்மல், யூரின் நார்மல், நோ கொலஸ்ட்ரால், கிட்னி நார்மல், ஸ்டமக் நார்மல், லங்ஸ் நார்மல், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, யூ ஆர் ஆல் ரைட். 36,500 வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவர் என்ன நினைப்பார்? ஏயா இதை காலையிலே சொல்லியிருக்க வேண்டியதானே. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, வர்றவனுக்கெல்லாம் காலையில் நான் ஒன்றும் இல்லைன்னா நான் ஆஸ்பத்திரி முன்னால் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கணும்டா. நான் ஆஸ்பத்திரியில் கட்டணம் கட்ட வேணாமா? வர்றவனுக்கெல்லாம் நான் ஒன்றும் இல்லைன்னா. இன்னொரு இடத்துலையும் டாக்டர் ஒன்றும் இல்லைம்பார். யாருன்னா ஒருத்தன் பருதாமல் போய் உட்காந்துருப்பேன், காலையில் 2 தடவை ரத்தம் வாந்தி எடுத்தேன் சார். அப்படியா?
வாயில் டார்ச்சு, மூக்கில் டார்ச்சு, காதில் டார்ச்சு, அப்படியே பாக்கெட்லேயும் டார்ச் அடிப்பார். அப்படியே இங்கடா ஒன்றையுமே காண, 30 ரூபா வச்சுருக்கேன், இவனுக்கு வைத்தியம் பண்ணோம்னா ராமக்கட்டியை உரசி போட்டு போயிருவேன் போல இருக்க அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு, உனக்கும் ஒன்றும் இல்லை தம்பி, போயிட்டு வாம்பார். அங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இந்த ஒன்றும் இல்லை வேற, அந்த ஒன்றும் இல்லை வேற. அப்போ பணம் இருக்கிற இடத்துல சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கும் பணம் இல்லாத இடத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. இந்த ஒரு காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை இன்னைக்கு மாறிடுச்சு. பெண்களுடைய ஆடைகளில் எவ்வளவு மாறுதல். ஒரு காலத்தில் வீட்டில் அம்மிக்கல், ஆட்டுக்கல், துவைக்கிறகல் இருந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் சாம்பார் வைக்க 3 மணி நேரம் ஆகும். அந்த அம்மிக்கல் முன்னாடி மண்டி போட்டு மிளகு சீரகத்தை வச்சு தேங்காய் சில்லை போட்டு அரைச்சி ஆட்டி அதில் எங்கள் அம்மா மசாலா அரைக்கும் போது வேர்க்கும். எங்கள் அம்மாவுக்கு வேர்வையை எங்கே போய் வலித்து துடைக்கிறது, இந்த விரல் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே வேர்வையை வலித்து மசாலையில் போட்டு ஒரு இழுப்பு இழுத்துருவாங்க எங்கள் அம்மா. சாம்பாரில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும். அந்த சாம்பாரை தான் 30 வருஷம் சாப்பிட்டேன். லியோனி இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். காரணம், பெத்த தாயினுடைய வியர்வை ஒரு மனிதனுக்கு அது விஷமாக மாறினதாக சரித்திரம் இல்லை. காரணம், அன்பு பாசம் கலந்தது. மாவாட்டுறதுக்கு 2 கிழவிகளை வீட்டில் நேர்ந்து விட்டுருப்பான். அந்த மாவை மட்டும் ஆட்டாதுங்க, 15 வீட்டு புறணியும் சேர்த்து பேசுங்க. ஏக்கா, அந்த பக்கத்து வீட்டில் இருந்தாலே ராமாயி, அவள் வாழ்கிறாளா, வந்துட்டாளா, அவள் எப்படியோ போயிட்டு போகிறான், உனக்கு என்ன, மாவை ஆட்ட வேண்டியதானே நீ. அப்படியே பேசிட்டு இருந்தா, அவளை இந்த அங்கே கட்டி கொடுத்தாங்களே, அவள் எங்கே இருக்கிறா, அப்போ அவள் இருக்கிறா, எந்த மூலையில் கிடக்கிறா. இருந்தாலும் அதை பற்றி பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம். அதில் ஒரு கிழவிக்கு நல்ல ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, எந்திரிச்சு போய் தும்ம முடியல. ஆச்சுன்னுச்சு, என்னமோ ஒன்று விழுந்துருச்சு மாவில், சேர்த்து ஆட்டிடுச்சு பாட்டி. இட்லி பூ மாதிரி இருந்துச்சு. நாங்கள் தான் அந்த இட்லியை 10 வருஷமாக சாப்பிட்டோம், ஒன்றும் செய்யலை. உடம்பு தான் நல்லா தான் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கிடைக்கிற தண்ணியை குடிப்போம், நம்ம வாட்டுக்கு வாழ்ந்தான். இன்றைக்கி எல்லாம் மஞ்சப்பையில் தண்ணி பாட்டில் தூக்கிட்டு தண்ணி மாற்றி குடித்தா சளி பிடிச்சிக்குதுங்க, காய்ச்சல் வந்துடுதுங்கன்னு தண்ணி பாட்டில் கூடயே தூக்கிட்டு திரியிறான். வாழ்க்கை முறை மாறிடுச்சு. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு தகுந்தாற் போல பாடல்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் கண்ணதாசனுடைய பாடல் எப்பொழுதோ எழுதப்பட்ட பாடல்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலுக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிஞனின் பாடல் எது என்று சொன்னால் அது கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் தான். அதில் காதல் பாடல்கள் பேசுறதுக்கு 2 பேச்சாளர் அங்கே உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அருமையான பாடகர், பேச்சாளர், கவிஞர் அபி. அவர் காதல் பாடல்களேன்னு பேசுறதுக்கு வந்திருக்காரு. அழகழகான கண்ணதாசன் பாடல்களை நீங்கள் பாடி ரசித்து கேட்கலாம். அவருடைய பேச்சை இப்போ தான் நான் முத மேடையில் கேட்க போகிறேன். ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கே. 2வது தடவை, ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்காரு, அது அரசியல் மேடை. இது பாடல்களை பற்றிய மேடைங்கும்போது இன்னும் ஆசையாக இருக்குது கேட்க. அபி அவர்கள் காதல் பாடல்களைங்கிற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருக்கிறார். தத்துவ பாடல்களே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வந்திருப்பவர் உங்கள் மண்ணின் மைந்தர், தேவகோட்டையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அருமை தம்பி தேவகோட்டை ராஜன். நேற்று பரமக்குடியில் அவரை கூட்டிகிட்டு போனேன். நைட்டு 11:30 மணிக்கு ஆரம்பித்தார். இந்த வள்ளி திருமண நாடகத்தில் ராஜபாட்டு வருவார் பாருங்க. லைட்டாக தூங்கிக்கிட்டு இருந்த கிழவியை பூரா எந்திரிச்சிருச்சு. இவரோட பாட்டில் ஆரம்பிச்சோன்னே 3 பேரும் முடிச்சிட்டேன். அப்படியே என்னடா காலையில் 4:30 மணிக்கு சர்ச்சில் பாட்டு போட்டாங்க போல இருக்குன்னு பார்த்தா பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு கம்பீரமான குரலில் நேற்று பாடி அசத்திட்டார். அவர் தான் தேவகோட்டை ராஜன். கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள் தான் மக்கள் மனதில் நிறைந்திருக்கிறதுன்னு பேச வந்திருக்காரு. காதல் பாடல்களே என்ற அணியில் பேசுவதற்கு கள்ளக்குறிச்சியிலேருந்து வருகை தந்திருக்காங்க. எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நிறைய பேசி அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டத்தையே திரட்டி வச்சுருக்காங்க. அருமை சகோதரி கவிஞர் சீமா ரொம்ப அருமையாக பாடுவாங்க, பேசுவாங்க. அதாவது 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே பேச்சு போட்டியிலே முதல் பரிசு பெற்று இன்னைக்கு திமுகவினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் பரிசு பெற்றவர். அதாவது 3வது படிக்கும் பொழுதே, அப்போ இருந்தே மேடைகளிலே பேசி இப்பொழுது நிறைய மேடைகளுக்கு தொலைக்காட்சியில் எங்களோடு பேசி வருகின்ற சிறந்த பேச்சாளர். கள்ளக்குறிச்சியிலேருந்து காலையில் 5 மணிக்கு புறப்பட்டு மத்தியானம் வந்து சேர்ந்துருக்காங்க. காரணம், நாங்கள் அழைத்த விழா, அழைத்த ஊர், அந்த சிறப்புக்காக அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அதுவும் கண்ணதாசனை பற்றி பேசணும்னு ரொம்ப சந்தோஷம். அதற்கு அடுத்து தத்துவ பாடல்களே என்ற அணியில் பேசுவதற்கு கடலூரிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அருமை தம்பி கடலூர் தனிகவேல்.
அவர் அருமையாக பாடல்களை பாடி பாடி பேசுவதிலே ஆற்றல் மிக்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி அது இப்போ யூடியூப்பில் மிகப்பெரிய பரபரப்பாக அந்த அநீதி என்ற குறும்படம் வெளியாயிருக்கு. இயக்குனர் சீனு ராமசாமி அதை வெளியிட்டார். அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்திருக்கக்கூடிய டைரக்டர், பேச்சாளர், பாடகர் கடலூர் தனியவேல் 4 பேர் பேச வந்திருக்காங்க. அருமையாக ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ரசிகர்கள் கிடைப்பது ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் நல்ல யார் ரசித்து சிரிக்கிறாங்களோ அவங்க யாரும் வஞ்சகமே இருக்காது அவங்க மனசில். நகைச்சுவை கேட்டு குபீர்னு சிரிக்கிறவங்க அவங்கள நம்பி கடன் கொடுக்கலாம், ப்ரோ நோட்டே எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. அவங்கள நம்பி பொண்ணு கொடுக்கலாம், நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவாங்க. இந்த சிரிக்காமல் இந்த இப்படியே இருக்கான் பாருங்க, ரொம்ப ஆபத்தானவங்க. அவனுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தால் ஒன்று நீங்கள் காலி பண்ணி போயிருங்க, இல்லாட்டி அவனை காலி பண்ணிடுங்க. அவன் ஊரே காலி பண்ணிடுவான். இந்த சிரிக்காமல் இருக்க ஆளால் தான் நாட்டில் பிரச்சனையே. அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இப்படியே உட்காந்துருக்கவன் எந்த நேரத்தில் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு கண்டே பிடிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி அமைதியாக இருக்கிற ஆளுங்க முதலிரவில் கூட இப்படி தான் உட்காந்துருப்பேன். அவன் மனைவி வந்து இன்றைக்கி முதலிரவு மாமா, அதுக்கு என்னடி செய்ய சொல்கிற அப்படின்னு இருக்கான். அந்த பிள்ளை கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி இத்தனை வருஷம் நான் வாழ போகிறேனோ அப்படின்ட்டு. வாழ்க்கையில் நல்ல நகைச்சுவையை கேட்டு ஒருத்தன் சிரிக்கணும். நல்ல நகைச்சுவையை கேட்டு சிரிப்பது மட்டும் இல்லை, யாராவது 2 பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் 2 சொட்டு கண்ணீர் விடணும். ஒரு அநியாயம் நடந்தால் அதை தட்டி கேட்குறதுக்கு கோவப்படணும். இந்த 3 குணமும் இல்லைன்னா அவன் மனிதனாக பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. இந்த குணங்கள் இருப்பவன் தான் மனிதனாக வாழ்வதற்கே தகுதியானவன். சந்தோஷம்னா இந்த தலைமுறைக்கு கண்ணதாசன் பாடல்களை ரசிக்க இன்னும் கண்ணதாசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இவங்க வயசுக்கெல்லாம் என்ன பாட்டு கேட்கணும்? இந்த இப்போ எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு தான் கேட்டு ஆக வேண்டியது. எவ்வளோ பாட்டு, அந்த மாதிரி பாட்டு டசக்கு 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 டன் டன் அப்படி பாட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுவோங்கிற பாட்டை இந்த தலைமுறை இன்னைக்கு ரசிக்குதுன்னா அப்போ கண்ணதாசனுடைய வரிகளுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறதுங்கிறத இதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காதல்னா என்னங்கிறதுக்கு ஒரு வரியில் எஸ்ஆர் நோ கொஸ்டின்ல பதில் சொல்றார் கண்ணதாசன். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னு கேட்டார். இப்படி கூட எழுதியிருக்கலாம், ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன. கண்ணதாசன் கேட்டிருக்காங்க, ஏன் ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னு எழுதியிருக்கலாம்ல, ஏன் ஒருத்தின்னு எழுதினீங்கன்னு. கண்ணதாசன் அழகாக சொன்னார், டே இந்த ஒருத்தி தாண்டா ஒருத்தனை நினைப்பா, இந்த ஒருவன் இருக்கான் பத்தியா அவன் ஒருத்தியை நினைக்கவே மாட்டான். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பிள்ளையோட மனசில் குடும்பம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் விவரம் இல்லாமல் நான் போடல, அதனால தான் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன, காதல். அடுத்தவர் எப்படி போடுறாரு பாருங்க, அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணணும். இப்போ இப்படி மாற்றி போட்டால் நல்லா இருக்காது. அந்த ஒருத்தி ஒருவனை மணந்து கொண்டால் வராது. எங்கேயாவது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வருதா? நான் அந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் 16 மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், இப்போ 17ஆவது மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்கேன். இது சூட்டாலான்னு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் கிடையாது. மாப்பிள்ளை தான் பொண்ணை பார்க்கணும். அதனால தான் ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன, குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன, துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன, மௌனம். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்க 2 பேர் இப்படி சேர்ந்து பார்த்தோன்னே உடனே 1/2 மணி நேரம் பேசியிருக்காங்க. உடனே பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, நீ 15 வருஷம் ஆச்சு, எங்கே போனீங்க, எப்படி இருக்கீங்க, கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படி நின்று பார்த்துட்டு மனசு பேசும் அப்படியே, இவ்வளோ நாள் ஒன்னே பார்க்க எங்கே இருந்த, கண்ணு கேட்கும் எங்கே இருந்த அப்படின்ட்டு. அந்த கண்ணு பதில் சொல்லும். இப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிருச்சு நான் என்ன பேசினேன்ட்டு. உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன், வேற என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த அசைவுக்கு பேர். அருமையா அந்த மாதிரி அந்த பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன, மௌனம்னார். ஒரு மனைவி கணவனை முதல்ல சந்திக்கிற அந்த சாந்தி முகூர்த்தத்தில் எவ்வளவுதான் தைரியமான ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பால் செம்பை கொண்டுகிட்டு இப்படி அடக்க ஒடுக்கமாக தான் வரும்.
பெரிய போல்டான பிள்ளையா இருந்தாலும் அது பாட்டுக்கு முதல் இதுக்குள்ளே வந்து நீ தான் தாலி கட்டினதா எனக்கு இந்த பால் குடிய நான் எப்படியாப்பட்டது தெரியுமா? அது எங்கள் குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம் ஆளை பார்த்துக்க அப்படி. அவன் என்னத்துக்கு அவன் யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஆம்பளை நாங்கள் பரம்பரை எப்படி பரம்பரை தெரியுமா அப்படின்னுச்சுன்னா அவ்வளோதான் நடுங்கிருவேன். இந்த மென்மைய கண்ணதாசன் எழுதுறாரு. அச்சம் பாதி ஆசை பாதி பெண்படும் பாடு. பொண்ணு பார்க்க வர்றப்ப நீங்க அந்த பொண்ணை நீங்க எவ்வளவு போல்டான பிள்ளையா இருந்தாலும் அந்த காப்பியை கொண்டுட்டு வர்றப்ப மாப்பிள்ளைக்கு வணக்கம் சொல்லுமா, மாப்பிள்ளையோட அப்பா காப்பியை கொடு, பாப்பா பேர் என்னங்க, என்னங்க என்னம்மா லொல்லுங்கிற அப்படின்னு. பாப்பா பேர் வள்ளிங்க, கூச்சத்துல பாதியில நிப்பாட்டிக்கிருச்சு அப்படிங்கிறேன். கூச்சப்படுது. அதே உள்ளே தண்ணி லாரியில தண்ணி பிடிக்க போற இடத்துல பாருங்க, உன்னைய பத்தி நான் தெரியாதா இந்தா நீ ஆமா அப்படின்னு பேசுறவ அந்த பொண்ணு பார்க்க வர்றப்ப வாங்க ஆமா இல்லைங்க அப்படின்னு. சில கிராமத்துல என்ன பண்ணி போடுவாங்க, அந்த பிள்ளைய கெடுத்து போடுவாங்க. கட்டி கொடுக்க போறப்ப ரெண்டு கிழவிய வந்து சுத்தி நின்று, இந்த வாப்பா போற இடத்துல தெரிஞ்சது மாதிரி எதையும் காட்டிக்கிறாத, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிக்க, உனக்கு பிரச்சனையே வராதுன்னு பிட்டை போட்டு விட்டுச்சு அந்த 4 கிழவிய. இது கேட்குற கேள்விக்கெல்லாம் தெரியாதுங்கிறாவ. காரில் ஊர்வலம் கூட்டி போகிறேன், யாருக்கு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட அப்போ தான் முத பேசுகிறேன். இந்த பிள்ளை இந்த என்ன முத பேசுகிறேன், ஏண்டி இந்த மடங்குற அப்படின்ட்டு பேச்சு தொடங்குறேன். இந்தா அந்த மரம் மாமரத்தை காட்டுறேன். இந்த மரம் என்ன மரம்னு தெரியுமா? உடனே அது என்ன மரம்னு எனக்கு தெரியாது, என்னை வீட்டில் பொத்தி வளர்த்தாங்களா, அதனால் எனக்கு தெரியாது அப்படின்றுச்சு. அடா மாமரம் தெரியாமையா வளர்த்துருக்காங்க, அது அப்படி பிள்ளையாடா அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. அடுத்து பூவரச மரத்தை காட்டினேன். இந்த மரம் என்னன்னு பார்த்து சொல்லு. எதுவும் எனக்கு தெரியாது, என்னை வீட்டில் பொத்தி வளர்த்தாங்களா, நல்லா பொத்தி வளர்த்தாங்க. பவானி சமுக்காலத்தை போட்டு பொத்தி வளர்த்துருக்காங்க போல இருக்கு, உலகமே தெரியாமல் இப்படியாடி இருந்த. அப்படியே கூட்டிகிட்டு வர்றேன். பெரிய தென்னை மரத்தை காட்டினான். தென்னை மரம் தெரியாமல் ஒருத்தி கண்டிப்பாக இருக்க மாட்டான்ட்டு. இந்தரி இது என்ன மரம், எனக்கு தெரியாது. அப்போ உன்னை பொத்தி வளர்த்தாங்க, எந்த மரம் தெரியாது உனக்கு அப்படித்தானே. வண்டி போயிட்டே இருந்துச்சு. சோள கருதை காட்டுறேன். இது கண்டிப்பாக கிராமத்துக்காரிக்கு தெரிஞ்சிருக்கேன். இது என்ன அடி, எனக்கு ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது, பொத்தி வளர்த்தாங்க அதுதானே சொல்கிற. காரை விட்டு இறங்கினேன், 4 சோளத்தட்டையை மடக்கினேன். இப்படி ஓங்குனேன் பாரு, மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்கும் தென்னை மரமா சொலத்தி அடிக்காத மச்சான் சோளத்தட்டையாலன்ட்டு அம்புட்டியை ஒப்பிச்சுக்கிட்டேன். இதுக்கு பேரு அடக்க ஒடுக்கம் கிடையாது, இது புருஷனை ஏமாத்துற வேலை. எது தெரியாமல் தெரியாதுன்ட்டு. ஆனா அச்சம் பாதி ஆசை பாதி பெண்படும் பாடு நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்தில். அதே மாதிரி கதாநாயகன்னு காமெடியன்னு பாடிட்டு வர்றாங்க பாத காணிக்கையில. என்ன அழகான கேள்வி பதில் பாருங்க. கண்ணதாசன் இது மாதிரி கேள்வி பதில் எக்கச்சக்கமான பாட்டு. அதுக்கு மட்டும் என்னை பேச சொன்னா 2 மணி நேரம் பேசுவேன். கண்ணதாசனுடைய கேள்வி பதில் பாடல்களை மட்டும் பேச சொன்னான், அப்படி இருக்கு. ஒரு கலைஞனுக்கு மேடையில் போத்துற பொன்னாடையோ கவரில் கொடுக்குற பணமோ நினைவு பரிசோ அது நிரந்தரமானதல்ல. ஒரு கலைஞனுக்கு ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் அவனை வாழ வைக்கின்ற மிகப்பெரிய சொத்து. அது எங்களுக்கு இந்த சிறு வயலில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிருக்கு. நல்ல ரசிகர்களை கொடுத்ததுக்காக எங்கள் அண்ணன் அரு நாகப்பனுக்கு அவருடைய பாதங்களை தொட்டு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல ரசிகர்கள் கிடைக்கிறது ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கண்ணதாசனுடைய காதல் பாட்டு, ஒரு பெண்ணை எப்படி வர்ணிக்கணும், அழகான வர்ணனை. ஒரு பெண்ணோட முகம் எப்படி இருக்கணும்னு, மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே வருக கோடான கோடி தருகன். மஞ்சள் முகம்லாம் போய் 30 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ எல்லாம் ஃபேஷியல் ஹாஹாஹா ஓஹாஹா. அது பாட்டுக்கு இருக்கிற அந்த கண்ணு புருவத்தை ஐப்ரோ த்ரெட்டிங் அப்படின்னு நூலை போட்டு வெடுக்குன்னு பிடிங்கி ஜாமெண்ட்ரி பாக்ஸில் கோடு போட்ட மாதிரி இந்த இப்படி வருது.
நல்லா இருக்கிற புள்ள, சுருட்ட முடியா இருக்கிற புள்ளையே விடிகிறதுக்குள்ளே தண்ணியை தெளித்து அயன் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் 18,000 ரூபா கொடுத்து குரங்கு மாதிரி பிள்ளைய மாற்றி கூட்டிகிட்டு வர்றேன். எங்கடா போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டால் மகளிர் அழகு நிலையத்துக்கு போயிட்டு வர்றோம்னு. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக போச்சு. குங்கும பொட்டு போய் ஸ்டிக்கர் போட்டு ஆயிடுச்சு. அதில் ஒரு அம்மா நல்ல பாம்பு மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு வந்துச்சு. பெத்த உள்ள படியில் படுக்க வரமாட்டேன்ட்டான். முதல்ல பாம்பை பயமாக இருக்குது, கொத்திருச்சுன்னா அப்படிங்கிறான். ஒரு அம்மா ஸ்டிக்கர் பொட்டை வச்சுட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்கு, தூங்கி விழுந்து அப்படியே சீட்டில் ஒட்டி விட்டுருச்சு அந்த பொட்டை. ஒரு நேரம் சரியில்லாத பையன் அந்த சீட்டில் உட்காந்து முதுகில் ஒட்டிக்கிருச்சு அந்த பொட்டு. வீட்டில் என்ன பாடுபட்டிருப்பான் யோசனை பண்ணி பாருங்க. அவன் போனோன்னா வீட்டுக்காரமாக கேட்டிருக்கேன் எத்தனை நாள் அந்த வேலை நடக்குதுன்னு இருக்கு. அவன் ஏதோ மில்லுக்கு வேலைக்கு போகிறது தான் கேட்குறாளாக்குன்ட்டு 25 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு இருக்கான். யோ, கல்யாணம் முடிஞ்சே 20 வருஷம் தானே ஆகுது, அப்படி அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டியா அப்படின்ட்டு அப்புறம் பொட்டை காமிச்சு, இந்த பொட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? பொட்டுக்கு எனக்கும் சத்தியமாக சம்பந்தமே இல்லடின்னு இருக்கான். பொட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, பொட்டு வச்சவளுக்கும் உனக்கும் சம்பந்தம், அவள் யாருன்னு இருக்கான். போச்சா முகம் போச்சா. கண்ணதாசனுடைய அந்த அழகிய வர்ணனை. குழந்தை இன்றைக்கி அந்த குழந்தைகளை நம்ம படுத்துகிற பாடு. 2.5 வயசில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறேன். அவன் பெட்டில் படுத்து எந்திரிக்க முடியாமல் இருக்கான். அவனை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு போடான்ட்டு, பல்லு வளர்க்கடா எதுக்குங்க 30,000 ரூபா கட்டியிருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், நீ பணம் கட்டினதுக்கு நான் 2.5 வயசுலையா போக முடியும் அப்படின்ட்டு அவனை கொண்டு போய் பல்லு வளர்க்குறேன்ட்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பேரன் லவ்லியை போட்டு தேய்ச்சி விட்டு அவன் அப்புக்கான்னு துப்பி ஆகி வருதுமான் இருக்கான். வருமுடா வாடா அப்படின்னு கொண்டு போய் உட்கார வச்சா வல்லங்கிறான். இப்போ தானடா வருதுன்னு, அப்போ வந்துச்சு இப்போ வல்ல அப்படிங்கிறான். திடீர்னு பேண்ட்டு சட்டை அம்புட்டையும் மாட்டி ஷூவு டை எல்லாத்தையும் மாட்டி முதுகில் ஒரு பையை மாட்டி நரகத்துக்கு போகிற மாதிரி தான் போகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு. போயிட்டு அங்கே போனால் ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லாக போஷஸ் அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன். படுத்தவன் தான் திருப்பி 1:30க்கு தான் எந்திரிக்கிறேன். வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க. 45,000 ரூபா அதுக்கு. அந்த பெத்த தாயினுடைய மடியில் இருக்க சுகம் அந்த குழந்தைக்கு கிடைக்குமா? ஆனால் ஒரு பெண் குழந்தை பிறந்தா வேதனைப்படுற இந்த சமுதாயம், ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டான்ட்டு மீசை ஏற்றுறான். பொம்பளை பிள்ளைய பிறந்தா பொம்பளை பிள்ளை என்ன சொல்கிறேங்கிறான். பொம்பளை பிள்ளைய பெற்ற பொம்பளையே அழுகுது. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, நீயே பொம்பளை, அப்புறம் பொம்பளை பிள்ளை பிறந்த, அப்போ உங்கள் அம்மா உனைய பெற்றதுக்கு அழுது இருந்தா நீ இப்போ வந்திருப்பியா அப்படின்னு கேட்க. ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்தா இப்படி வேதனை? டாக்டரை திட்டுறான், எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கே நீ தான் சார் காரணங்கிறான். அந்த ஆள் அழுகுறாரு, உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்கடா வெளியே போய் சொல்லாதடான்ட்டு. அப்பையும் சொல்கிறான், இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேங்கிறான். பொம்பளை பிள்ளை பிறந்தா அது லட்சுமி, அதை எப்படி பாராட்டணும் பேசணும்னு கண்ணதாசன் பாட்டு 10 நிமிஷத்தில் எழுதினாரியா அந்த பாட்டை. 10 நிமிஷம். இப்படி கண்ணதாசனுடைய அழகியலை சொல்கிறதா? உண்மையிலே காதல்ங்கிறது ஏதோ ஒரு புதுசாக கல்யாணம் ஆனோன்னு வர்றதுக்கு பேர் தான் காதல் இல்லை. ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்களை நீங்கள் பாருங்கள், ரோட்டில் கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன், 5 முழம் பூ வாங்கி கொடுப்பேன். தாலி பார்த்தீங்கன்னா வட்டக்கயிறு மாதிரி தொங்கும். வீட்டில் கூப்பிட்றதெல்லாம் செல்லம் கொஞ்சிக்கிட்டே கூப்பிடுவாங்க, குட்டிமா குட்டிமா காஃபி போட்டு வாடா குட்டிமா. அது இந்த வந்துட்டேங்க தான் அத்தான், ஆமாங்க தான் போங்க தான் வாங்க தான் அத்தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க தான், நீங்கள் தாங்க தான் தெய்வங்க தான். அவரும் விபூதி எடுத்து வச்சு விட்டு தீர்க்க சுபகலியா இருப்பா. எவ்வளவு நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி. ஒரு புள்ள பிறந்து மடியில் கிடக்கும். அப்போ கூப்பிட்றேன், கொடைக்கானல் போகலாமா? ஓ மகரையில் போ கொடைக்கானலுக்கு. பிள்ளைய பற்றி மடியில் போட்டுவிட்டு கொடைக்கானல்ல இந்த குரங்கு பேலை வச்சுக்கிட்டு கொடைக்கானலில் வந்து நான் என்ன பண்ண சொல்கிறேன், நீ வேணால் போயிட்டு வாயா போயா. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு ஆம்பளையை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவன் தனியாக ரோட்டில் புலம்பிக்கிட்டு வர்றானா அவனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். அதான் ஆமாம் சொன்னாங்க வேணாம்னாங்க, வட்டிக்கு பணம் வாங்கி அவ்வளோ வேணாம் ஆமாப்பிள்ள. அந்த நேரம் பார்த்து பொன்னலையம்மன் கோயில் வாசலில் புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ள மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. அந்த புலம்புறம் இப்படியே பார்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் இப்படி தாண்டா கூட்டி போனாங்க, விவரம் தெரியாமல் போகிறானே. எம்புட்டு நாளைக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருப்ப? தன்னன் தனியே பிறந்தவன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடா, இன்னொரு உயிரை தன்னுடன்
தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா. ஆசை பாசம் காதலில் விழுந்தால் அமைதியை காணவில்லை. அலைந்தான் துடித்தான் மெலிந்தான் நெளிந்தான் யாருக்கும் லாபமில்லை. இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடான் நான் பாடணுன்னு எம்புட்டு கைதட்டு. அப்ப சிறுவயல் பூரம் புடுங்கல்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு வாழ்க்கை. அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா, இதுதான். ஆனா காதலுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் கண்ணதாசன். திருக்கடையூர் ஊர்களில் போனால் 85 வயசு தாத்தா 70 வயசு பாட்டிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு வெள்ளைக்காரன் வந்து பார்த்துட்டு, வாட் நான் சென்ஸ், ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன் அப்படின்னு இருக்கான். திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம் அப்படின்னு இருக்கான். வாட் இஸ் மென்ட் பை 60ஆம் கல்யாணம்? ஷஷ்டி ஆஃப் த பூர்த்தின்னு இருக்கான். அதுக்கு முதல்ல சொன்னதே தேவலாமடா, அது என்னடா பேசிகிட்டு இருக்க. 60th வெட்டிங் அனிவர்சரி ஆஃப் த ஓல்டு கப்புள். வெளிநாட்டுக்காரன் அசந்துட்டான். கிறுக்கனாக இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரே மனைவியோட 60 வருஷம் வாழ்ந்துருக்கானே, எப்பட்றா? நம்மெல்லாம் 3 நாளில் வேணாம்ட்டு ஓடிடுறான். ஒரு அம்மா புருஷனை 3ஆவது நாள் வேணாம்ன்றுச்சு. என் கூட என்னால் கூட என்னால் வாழ முடியாதுன்றுச்சு லண்டனில். ஏமான்னு கேட்டால் கொரட்டை விட்றேன், அவன் கூட என்னால் வாழ முடியாது. கொரட்டை விட்றவங்களுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா தமிழ்நாட்டில் கொல்ல புயலில் கல்யாணமே ஆகாது. எத்தனை குரூப் இருக்கான், எஸ்காட்ரு, டிராக்டரு, சேக்காத்தூள் அரைக்கிற மிஷினுங்க, கிரைண்டருங்க, ஐயோயோ அப்பா கிரசர் மிஷினு. பாண்டியன் எக்ஸ்பிரஸில் என்னை கொண்டுட்டாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி 3800 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். லோயர் பர்த்தில் படுத்திருக்கேன். அப்பர் பர்த்தில் 1:30 மணிக்கு காண்டாமிருக மாதிரி ஒருத்தன் நான் பாரு. அவனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் விடிய விடிய பார்த்துக்கிட்டு வந்தேன். எனக்கு நேர் ஏத்தாப்பில் லோயர் பர்த்தில் என் லைஃப்பில் அப்படி ஒரு கொரட்டையை நான் பார்த்ததே இல்லை. என்னடா செய்கிறீங்க நீங்கள்? 3800 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு அவன் 2 பேர்த்துக்கும் குறுக்கா வேலை பார்த்துட்டு வர்றதா? நான் அவனுங்களை நினச்சி கவலைப்படல. அவனுங்களோட குடும்பத்தில் ஆம்பளை அந்த பொம்பளைகளை எவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பேன். இப்படித்தான் ஒரு கொரட்டைக்காரனை ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தொடங்கிட்டான். பக்கத்தில் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் படுத்திருந்துருக்கு. ஐயோ அம்மா வெளியே ஒடியாந்து, ஐயோயோ விடிய விடிய இப்படி மாவரைச்சிக்கிட்டு இருந்தா அந்த ஆளு கூட நான் எப்படி தூங்குறதுன்னு. அந்த அம்மாட்ட ஒரு 15 வருஷம் கழித்து கேட்குறாங்க, எப்படிமா இருக்குது இப்போ உன் ஃபேமிலி லைஃப்? அந்த அம்மா சொல்லுது, இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ராத்திரி 1:30 மணிக்கு நிப்பாட்டி போட்டாங்க. ஐயா செத்து போயிட்டாங்களான்ட்டு பயந்து. என்னங்க அப்பா ராசா உயிரோட தான் இருக்கியா? நீ தூங்காமல் இருந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டிராதையா. நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே அதாயா நான் பாருங்க. எந்த குரட்டை ஒளி அவளுக்கு ஈனக்குரலாக கேட்டுச்சோ அதுவே சங்கீதமாக மாற்றிக்கிட்டா பார்த்தீங்களா? இதை புரிந்து கொண்டவன் தான் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் வெற்றி அடைவான்னு சொன்னார் கண்ணதாசன். அந்த முடிவற்ற இடத்துல எஸ்பி, டிஐஜி, ஐஜியாக இருந்தால் கூட இப்படித்தான் உட்காரணும். அவன் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்கணும். பார்த்துருக்கீங்களா? நிமிந்து உட்காரு, திரும்ப இங்கிட்டு, திரும்ப குனி, ஆன்னு ஓன்னு. அங்கெல்லாம் நான் ஐஜி என்னைய போய் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோதான், பாலமாக பொழந்து விட்டு போயிடுவேன். சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்கள் மன்னரும் இல்லை மந்திரி இல்லை, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். ஒரு தொழில் எவ்வளவு புனிதமானதுங்கிறத கண்ணதாசனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாதுயா. தலையில் அந்த முடி இருக்கிற வரைக்கும் ஷாம்பு, ஹேர் டை, கண்டிஷனர், உளத்துறது. ஒரு 5 முடி கீழே விழுந்தோன்னா நம்ம தலையில் இருந்ததானு யாராவது எடுத்து பாக்கெட்டில் வச்சிருக்கீங்களா? இருக்கும் இடத்தில் இருக்கும் வரை இந்த உலகம் உன்னை மதிக்கும், இடத்தை விட்டு இறங்கி விட்டால் ஏறி மிதிக்குமேன் சொன்ன கண்ணதாசனுடைய வாழ்வியல் தத்துவத்தை வேற எந்த கவிஞனால எழுத முடியாது. காதல் பாடல்களை யார் வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் தத்துவ பாடல்களை இன்று வரை தத்துவமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணதாசனின் தத்துவ பாடல்கள் தான் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்திருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் பேச வேண்டிய தீர்ப்பை 15 நிமிடங்களில் நான் முடித்து விட்டேன்.
அடுத்த ஆண்டு மீண்டும் இதே அரங்கத்தில் கண்ணதாசனின் தலைப்பிலே எங்கள் அண்ணன் அரு நாகப்பன் அவர்களுடைய முன்னிலையில் மீண்டும் இந்த பட்டிமன்றம் இப்பொழுது இடைவேளை விட்டுப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷம் கழித்து மீண்டும் இடைவேளைக்கு பிறகு இதே சிறுவயலில் படம் போடப்படும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க கண்ணதாசன், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.